பர்ஃபார்மன்ஸுங்கிறது எப்போ வேணால் வரும் போகும், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு மேட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் 22 வயசுக்கு மேலே இங்கே விளாடவே முடியாதுன்னு சொன்னார். அந்த 22 வயசுக்கு மேலே விளாடவே முடியாதுன்னு இவர் யாரை சொன்னாருன்னு இன்டெரக்டாக அதுக்குள்ளே போயிட்டாங்க மக்கள்லாம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை யோசிக்காமல் விட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இந்த ஃபார்முங்கிறது டெம்பரரி, கிளாஸஸ் பெர்மனண்ட்டும்பாங்களே, அதை தான் அவர் மாற்றி சொல்லியிருக்காரு வேற மாதிரி. அதுதான் நமக்கு புரியாமல் போயிடுச்சு. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, 2025 நான் ஒழுங்காக விளாடலைன்னு நீங்கள் யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அது முக்கியம் கிடையாது. என் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 5 பால் தான்ப்பா பிடிக்கிறாரு, அதில் 3 6 அடிச்சிடாரு. போன வருஷம் நீங்கள் பாராட்டினீங்க, இந்த வருஷம் இப்படிங்கிறீங்க. 2023 சந்தோஷப்பட்டீங்க, அடுத்த வருஷம் நல்லா விளாட்னா அப்பயும் சூப்பரும்பீங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறத வச்சு நான் வந்து ஐயோ என்னை எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னப்பா அது தோனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்காக நான் கிளம்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை காரணம் வச்சு கிளம்ப போகிறது இல்லை. ஆனால் என்னுடைய ஃபிட்னஸ் ஒரு வேளை வந்து அடி வாங்கிச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். எனக்கு அதுக்கு ஒரு 4-5 மாதம் தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வருஷம் 15% நான் அதிகமான எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் அவரே மென்ஷன் பண்ணுறாரு.